The ratio component of duplicate ratio of 4:5, triplicate ratio of 1:3, sub duplicate ratio of 81:256 and sub triplicate ratio of 125:512. ஓகே, இப்போ வந்து இது ஒவ்வொன்றுக்குமே அவங்க கொடுத்துருக்க ரேஷியோ, டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிச்சி அதுக்கு காம்பனன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 4:5. ஸோ சொல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் ரேஷியோ 4:5க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16:25. ஓகே, ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ட்ரிப்ளிகேட் ஆஃப் ரேஷியோ, அது ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 1:3. இப்போ 1:3க்கு பண்ணால், அதாவது க்யூப் பண்ணால் என்ன 1/27. இது வந்து ஸ்கொயர், இது க்யூப். அடுத்து டூப்ளிகேட் ரேஷியோ எதுக்கு 81:256க்கு அதுக்கு பண்ணோம்னா, அதாவது இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எடுத்தால் 9:16. ஓகே, இதுக்கு வந்து 9:16 வந்துடும். அடுத்து சப் ட்ரிப்ளிகேட் எதுக்கு எடுக்கணும் 125:512க்கு சப் ட்ரிப்ளிகேட்னா ரூட் க்யூப் எடுக்கணும். அது 125க்கு எடுத்தோம்னா 5, 512க்கு எடுத்தோம்னா 8. அப்போ இதுக்கு ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிச்சது. இதை அப்படியே அப்ளை பண்ணி காம்பனன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து இப்போ காம்பனன்ட் கண்டுபிடிக்கணும். 16/25 = 1/27 = 9/16 = 5/8. ஸோ இது முடிஞ்ச அளவு எவ்வளோ கேன்சல் பண்ண முடியுதோ அதை வச்சு கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 9 1 9, 9 3 27, 5 1 5, 5 5 25. இப்போ இவ்வளோ தான் கேன்சல் பண்ண முடியுது. வேறு இங்கே பார்த்தீங்கன்னா 16 கேன்சல். ஓகே, இப்போ 16 அவ்வளோதான் 8. ஸோ இதுக்கு வந்து பண்ணோம்னா இவ்வளோ தான் கேன்சல் பண்ண முடியும் இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள தனியாக செப்பரேட்டாக கொஞ்சம் எழுதி வச்சுக்கிட்டோன்னா 1/5 இருக்கும், இங்கே 1/3 இருக்கும், இங்கே 1/1 இருக்கும், இங்கே 1/8 இருக்கும், 5 3 1 8 இருக்கும். இப்போ நம்ம இதை வச்சு அடுத்த ஸ்டெப் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ கீழே உள்ளதை வச்சு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா எல்சிஎம் 5 3 1 8க்கு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்து 120 வரும். 120 வரும். எப்படின்னு பார்ப்போம். 5 ஃபஸ்ட்டு 5ஆல் பண்ணுவோம். 1 3 1 8. அடுத்து 3ஆல் பண்ணலாம். 1 1 8. அடுத்து 8ஆல் பண்ணலாம். ஸோ எல்லாமே 1 ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 120 வரும். அப்போ எல்சிஎம் வந்து 120 வரும். ஸோ இப்போ கீழே எல்லாமே 120 வர மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 120 கீழே வர மாதிரி பண்ணோம்னா மேலே வந்து 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 120, 5ஓட 24. அப்போ கரெக்டாக 24 ப்ளஸ் அடுத்து 3ஓட 40 பண்ணணும். அப்போ 40 ப்ளஸ் அடுத்து 1ஓட 120 பண்ணணும். 120 ப்ளஸ் 8 15 சார் 120. இப்போ 15. இனி இதை வந்து ஆட் பண்ணோம்னா ஆன்சர் 199/120 வரும். அப்போ ரேஷியோவில் வந்து 199:120 வரும். இந்த ஆன்சர் சாய்ஸில் இல்லை. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி, none of this. 12th sum. If a is to b is equal to 3:4, the value of 2a plus 3b is to 3a plus 4b. ரொம்ப ஈஸியான சம். ஒன்றுமே இல்லை, a is to b அது வந்து a/bன்னு எழுதலாம். அதே மாதிரி 3:4 3/4ன்னு எழுதலாம். ஸோ ஏயோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4.
ஸோ ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு, பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதை இங்கே கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி அதோட ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை இந்த இதில் அப்ளை பண்ண போகிறோம். 2 ஏவோட வேல்யூ 3 + 3, பியோட வேல்யூ 4 3, ஏவோட வேல்யூ 3 + 4, பியோட வேல்யூ 4, 6 + 12 9 + 16. இதை ஆட் பண்ணோம்னா 18 இதை ஆட் பண்ணோம்னா 25. ஸோ ஆன்சர் D. 13th sum. Two numbers are in the ratio 2:3. If 4 be subtracted from each, they are in ratio 3:5. The numbers are. இப்போ 2 நம்பர் இருக்குது, அதோட ரேஷியோ மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னா 2:3. அந்த நம்பரோட 4 சப்ராக்ட் பண்ணோம்னா அதன் மூலமாக கிடைக்கிற ரேஷியோ வந்து 3:5. இப்போ அந்த 2 நம்பர் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் என்னங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து அதோட ரேஷியோ, அந்த 2 நம்பரோட ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோவை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 2 இங்கே 2 இருக்குது. ஸோ 2xன்னு எடுத்துக்கலாம் ரேஷியோவை. ஸோ 2x, 3 இருக்குது, 3xன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதோட 4 சப்ராக்ட் பண்ணி பார்ப்போம். இதை 2x - 4 அந்த நம்பரோட 4 சப்ராக்ட் பண்ணால் ஸோ ஆன்சர் கிடைக்கும். இப்போ அந்த நம்பர் இல்லை, ரேஷியோ இருக்குது. ஸோ ரேஷியோட நம்ம 4 சப்ராக்ட் பண்ணுறோம். ஈக்குவல் டு இதன் மூலமாக இதை வச்சு கிடைக்கிற ஆன்சர் வந்து அந்த ஆன்சரோட ரேஷியோ வந்து 3:5. ஸோ 3:5 இதன் மூலமாக கிடைக்க போகிற ஆன்சர். ஸோ நம்ம இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உள்ளதை இந்த லாஸ்ட் உள்ளதை ஃபஸ்ட்டோட லாஸ்ட்டோட நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2x - 4/5 = 3/3x - 4. சால்வ் பண்ணால் 10x - 20 9x - 12. ஸோ 10x இருக்குது, 9x எங்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம 9x எங்கிட்ட கூட கொண்டு வந்துக்கலாம். ஸோ கொண்டு வந்தால் 10x - 9x = 20 எங்களுக்கு பாசிட்டிவ் ஆகும். 20 ஆன்சர் x = 8. 8ங்கிறது எக்ஸு. இந்த எக்ஸை வச்சு நம்ம இந்த 2 நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2x இருக்குது, 3x இருக்குது. இந்த எக்ஸோட வேல்யூ இருக்குது. இதை போய் 2xலையும் 3xலையும் அப்ளை பண்ணுறோம். ஸோ 2x = 2a = 16. ஃபஸ்ட்டு நம்பர் 16. 3x = 3/8 24. ஸோ அந்த 2 நம்பர் வந்து 16, 24. ஆன்சர் A. 14th sum. The angles of triangle are in ratio 2:7:11. The angles are. ஸோ இப்போ வந்து ட்ரையாங்கிளோட ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ரேஷியோ இருக்குது, ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ட்ரையாங்கிளில் 3 சைடு இருக்குது. ஸோ 3 ஆங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது A B C ABC கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் அதோட ரேஷியோ நம்ம கையில் இருக்குது. ஸோ 2x 7x அண்ட் 11x இதெல்லாம் என்ன அப்படின்னா இது A, இது B, இது C. இப்போ நம்ம ட்ரையாங்கிளோட மொத்த ஆங்கிள் வந்து நமக்கு தெரியும் எவ்வளோன்னு 180 டிகிரி. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 20x வரும். இதை 180க்கு ஈக்குவல் பண்ணலாம். அப்போ எக்ஸு இதன் மூலமாக எக்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் வந்து 9. இப்போ எக்ஸு கண்டுபிடிச்சாச்சுன்னா இந்த எக்ஸோட வேல்யூவை 2x 7x 11x இது 3லேயும் அப்ளை பண்ணி 3 ஆங்கிளையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏக்கு 2x இருக்குது. 2xல் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட் ஆங்கிள் வந்து 2 9 = 80. இப்போ பியில் 7x 7 × 9 அப்ளை பண்ணோம்னா 63. சியில் 11x ஓகே 11 × 9 = 99. ஸோ
டோட்டல் டிகிரி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 டிகிரி, 63 டிகிரி, 99 டிகிரி. ஆன்சர் சி. 15th sum. Division of 324 rupees between x and y is in ratio 11:7. X and y would get the rupees. 324 rupees-ஐ x and y-க்கு டிவைட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க எந்த அவங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ ருபீஸ் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது டிவைட் பண்ணுறதுக்குள்ளே வந்து ரேஷியோ வந்து 11:7. ஸோ இந்த சம் வந்து அப்படியே போன சம் மாதிரி தான். எப்படின்னா 11:7 11x 7xன்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் ருபீஸ் நம்ம கையில் இருக்குது. போன சம்மில் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிகிரி நம்ம கையில் இருந்துச்சு. ட்ரையாங்கிளோட டோட்டல் டிகிரி 180 டிகிரி. இதில் டோட்டல் ருபீஸ் கையில் இருக்குது. போன இதுலேயும் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 180க்கு ஈக்குவல் பண்ணும். இப்போ அதே தான் இதுலேயும் 11x + 7x = 324க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து 18x = 324. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். 18 சார் 324. ஸோ இந்த எக்ஸை போன சம் மாதிரி 11xலையும் 7xலையும் அப்ளை பண்ணால் வர ஆன்சர் தான் ரெண்டு பேருக்கும் நம்ம கொடுக்க போகிற டிவிஷன் ஆஃப் அமௌண்ட். 324 எப்படி ரெண்டு பேருக்கும் டிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அப்ளை பண்ணி பார்ப்போம். 11xல் அப்ளை பண்ணால் 11 × 18 அப்ளை பண்ணால் ஆன்சர் 198. அதே மாதிரி 7xல் 7 × 18 அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் 126. ஸோ ரெண்டு பேருக்கும் டிவைட் பண்ணி கொடுக்குற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 198 126. இதுக்கு வந்து ஆன்சர் புக்கில் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து டி, none of this. 16th sum. Anand earn 80 rupees in 7 hours and Pramod earn 90 rupees in 12 hours. The ratio of their earning. அமௌண்ட் கொடுத்துறாங்க, அதோட ரேஷியோ கேட்குறாங்க. இந்த சம் நம்ம ஈஸியாக போடணும்னா இந்த மெத்தடில் போடலாம். எப்படி அப்படின்னா 80 in 7 hours. ஸோ 80 rupees divided by 7 is equal to 90/12. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட். ஒன்றுமே இல்லை, இந்த 0 0 ரெண்டு பக்கம் காமனாக இருக்கனால கேன்சல் பண்ணிட்டு இந்த பக்கம் உள்ளதை மட்டும் நம்ம வந்து 3 டேபிள் வச்சு கேன்சல் பண்ணுறோம். 3 3s are 9, 3 4s are 12. வேறு எதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை கேன்சல் பண்ணிட்டு 8 கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 8 4s are 32, 7 3s are 21. ஸோ இதுதான் ஆன்சர் 32:21. ஆப்ஷன் A. 17th sum. The ratio of two numbers 7:10 and their difference is 105. The numbers are ரெண்டு நம்பரோட ரேஷியோ வந்து 7:10, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 105. அந்த நம்பர் என்ன, அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சம் கிட்டத்தட்ட 15 sum 14 sum மாதிரி தான். கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 7 இதோட டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ்ன்னு அர்த்தம். இந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அதை பெரிய நம்பரை சின்ன நம்பரோடு மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்து 105 வரும். ஸோ அப்போ நம்ம இந்த ரேஷியோவையும் ஒரு பெரிய ரேஷியோவை சின்ன ரேஷியோட மைனஸ் பண்ணிடுவோம். அதை ஈக்குவல் டு 105 பண்ணுவோம். ஸோ எக்ஸ் நமக்கு கிடச்சிரும். அந்த எக்ஸை கொண்டு போய் 7x 10x நம்ம பிரிச்சுக்கல அப்ளை பண்ண போகிறோம். சேம் அஸ் 15th sum மாதிரி தான். 10x - 7x ஈக்குவல் பண்ணுறோம் 105க்கு. ஸோ 3x வந்துடும். 3x = 105. அப்போ x = எவ்வளோனா 35. ஸோ எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு. இதை 10xலையும் 7xலையும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 10xல பண்ணால் 10 × 35 = 350. 7xல பண்ணால் 7 × 35 = 245. ஸோ 17ஓட ஆன்சர் 245/350. ஆப்ஷன் சி. 18th sum. PQR 3 city, the ratio of average temperature between P and Q is 11:12 and between P and R is 9:8. The ratio between average temperature of Q and R
இந்த சம்மில் இடையில ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகே, சொல்யூஷன். இப்போ P/Q இந்த ரெண்டுக்கும் உள்ள பிட்வீன் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:12. அதே மாதிரி P/R இதோட டெம்பரேச்சர் என்னென்னா 9:8. இப்போ இந்த ரெண்டு டெம்பரேச்சரை வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டெம்பரேச்சர் வந்து Q/R ஓட டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ PQ/PR இது வந்து நம்ம மொத்தமாக டிவைட் பண்ணலாம், ரெண்டையுமே இதையும் டிவைட் பண்ணலாம். ஸோ 11:12 ஹோல் டிவைடட் பை 9:8. இது வந்து P/Q, இது P/R. இதை டிவைட் பண்ணும்போது இதை வந்து இந்த பக்கம் கொண்டு போவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 11/12 இன்ட்டு 8/9. ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து P/Q, இது இங்கே இருக்கும்போது P/R. அதே ரிவர்ஸில் கொண்டு போகும்போது இங்கே வந்து R/P. ஸோ R/P அப்படிங்கிறப்ப இந்த P கேன்சல் ஆயிரும். ஸோ 11/12 இன்ட்டு 8/9. ஸோ இதை நம்ம வந்து முடிஞ்சளவு கேன்சல் பண்ணலாம். இது வந்து 6, இது 4, இது 3, இது 2. ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ R/Q ஓட ஆன்சர் என்னென்னா 22/27. ஸோ நீங்கள் நார்மலாக இது பண்ணும்போது உங்களுக்கு 22/27 கிடைக்கும். நீங்கள் 22:27 அப்படின்னு ஆன்சர் போடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல இது எது P, எது Q, எது R, எது P அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னா இது வந்து ஃபைனல் ஆன்சர் ஈஸியாக வரும். இப்போ 22:27 வந்து இதோட ஆன்சர் கிடையாது, ஆனால் இது வந்து ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் குழம்புறதுக்காக தான் நம்ம வந்து P எது Q எது R எதுன்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல இது ஆன்சர் கிடையாது, ஏன்னா இது வந்து R/Q. நமக்கு தேவை Q/R, இதோட ரெசிப்ரோக்கல். அப்போ Q/R வந்து 27:22. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. 90th sum. If x is to y is equal to 3:4, the value of x square y plus xy square is to x cube plus y cube. ரொம்ப ஈஸி. xyயோட வேல்யூ கிடச்சிருச்சு. xோட வேல்யூ 3, yயோட வேல்யூ 4. சொல்யூஷன் xோட வேல்யூ 3, yயோட வேல்யூ 4. இது அப்படியே இதில் இருந்து அப்ளை பண்ணி ரேஷியோ கண்டுபிடிக்க வேண்டியதான். ஈஸியான சம். x ஸ்கொயர் y ப்ளஸ் xy ஹோல் ஸ்கொயர் இஸ் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். இதை நம்ம அப்படியே கூட போடலாம், இல்லை டிவைஷன் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ டிவிஷன் பண்ணியே பண்ணலாம். அப்போ தான் வந்து ஃபைனலில் நம்ம வந்து இதோட வேல்யூ வந்து குறைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ் கியூப் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் கியூப் டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். ஒய்யோட வேல்யூ 4 ப்ளஸ் 3 4 பை ஸ்கொயர் டிவைடட் பை 3 கியூப் ப்ளஸ் 4 கியூப். So is equal to 9/4 plus 3 into 60 by 27 plus 64. 27 plus 64. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டு ஆட் பண்ணணும். ஸோ 36 ப்ளஸ் 48 டிவைடட் பை இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா 91. ஸோ 36 ப்ளஸ் 48 வந்து 84/91. இது நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா வர ஆன்சர் 12/13. ஸோ ஆன்சர் வந்து 12:13. ஆன்சர் பி. சம் நம்பர் 20. If P is to Q is a subduplicate ratio of P minus x square is to Q minus x square, then x square ஓட வேல்யூ என்ன? அதாவது P is to Q is subduplicate ratio of P minus x square is to Q minus x square. இதுக்கு தான் subduplicate ratio, இதுக்கு கிடையாது. subduplicate ratio of P
p minus x square raised to q minus x square. ஸோ இதுக்கு சப்டூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணணும். p by q is equal to p minus x square சப்டூப்ளிகேட் ரேஷியோங்கிறனால ரூட், அதே மாதிரி கீழே q minus x square சப்டூப்ளிகேட் ரேஷியோங்கிறனால ரூட். இப்போ இந்த ரூட்டை நம்ம இந்த பக்கம் கொண்டு வருவோம், பிக்கும் க்யூக்கும். அப்போ p ஸ்கொயர் equal to q square equal to p minus x square by q minus x square. ஸோ நம்ம இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். p ஸ்கொயர் q minus x square equal to q square p minus x square. உள்ள இதை இன்னர் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணுவோம். p ஸ்கொயர் q minus p ஸ்கொயர் x ஸ்கொயர் equal to q ஸ்கொயர் p minus q ஸ்கொயர் x ஸ்கொயர். ஸோ இங்கே PQ இருக்குது, இங்கேயும் PQ இருக்குது. ஸோ இதே இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், இதை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ p ஸ்கொயர் q ப்ளஸில் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் q ஸ்கொயர் p ஈக்குவல் டு இதை இந்த பக்கம் கொண்டு போகணும். அப்போ மைனஸில் இருக்குது ப்ளஸ் p ஸ்கொயர் x ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் x ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துலேருந்து காமனாக எடுக்கலாம், இங்கேயும் காமனாக எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பியையும் க்யூவையுமே காமனாக எடுக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது p மைனஸ் q. இங்கே நம்ம காமனாக எடுக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் காமனாக எடுக்கலாம். ரிமைனிங் இருக்குது p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர். இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து இது வந்து ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ப்ளஸ் b a minus b. ஸோ a plus b a minus b. இப்போ p q p minus q equal to x square p plus q p minus q. இங்கே p minus q இருக்குது, இங்கே p minus q இருக்குது, கேன்சல். அப்போ p q equal to x square p plus q. நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து x ஸ்கொயர். ஸோ x ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு p plus q இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ ஆன்சர் x ஸ்கொயர் equal to pq divided by p plus q. ஆன்சர் C.